இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஏசாயா புஸ்தகம் 43வது அதிகாரம் 19வது வசனம். அன்பு தேவ பிள்ளையே, எனக்கு ஒரு பாதை திறக்காதா? எனக்கு ஒரு வழி பிறக்காதா? எனக்கு ஒரு நன்மையான காரியம் நடக்காதா? என் குடும்பத்தை கர்த்தர் மேன்மைப்படுத்தி உயர்த்த மாட்டாரா என்றெல்லாம் பல கேள்விகளோடு நீங்கள் இருக்கக்கூடும். நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்பதே நம்முடைய கர்த்தரின் வாக்குத்தத்தமாகும். தேவ பிள்ளை, மனித முயற்சிகளால் பல பாதைகள் உங்களுக்கு மூடப்படலாம், பல வாசல்கள் அடைக்கப்படலாம், உங்கள் முன்னேற்றத்திற்கு விரோதமான முட்டுக்கட்டைகள் கொண்டு வரப்படலாம். எரிகோ அலங்கத்தில் இருந்தது போன்ற வெண்கல கதவுகள், இரும்பு தாழ்பால்களும் உங்களுக்கு சவால் விடலாம். அந்த சூழ்நிலையிலும் கர்த்தராகிய ஆண்டவரை நோக்கி பாருங்கள் தேவ பிள்ளையே. எந்த இடத்திலே வழி திறக்காது, முடியாது என்று, நடக்காது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ, அதே இடத்திலே கர்த்தர் உங்களுக்கு வழியை திறக்க 100க்கு 100 செய்வார்.